அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. உண்மையை சொல்ல உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கே மகிழ்ச்சி என்றே சொல்லலாம். ஸோ அப்படி கொத்த விடயத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தை பற்றி. ஏனடா திடீர்னு யாழ்ப்பாணத்தை பற்றி பார்க்குறாய் என்று யோசிக்கலாம். அதாவது கோதாஸ் மாதுலன். ஸோ இந்த நபர் உங்களை ஆரண்டு இப்போ தெரியும். அதாவது அவர் ஒரு அருமையான அதாவது பந்து வீச்சாளர். அது சும்மா இல்லை, வேக பந்து வீச்சாளர்ன்றது தெரியும். ஸோ அதுக்கு முதல் இந்த யாழ்ப்பாணத்தை பற்றி தமிழில் யாழ்ப்பாணத்தை எழுதி போட்டு என்னதான் இதுக்கு ஒரு அர்த்தத்தை தருத ChatGPT என்று பார்த்தா அது தந்த அர்த்தத்தை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அதாவது இந்த யாவண்ணாக்கு அர்த்தம் என்னென்னா, அதாவது அங்கே வந்த எல்லாரையும் அரவணைக்கும் இடம். அதாவது யாரையும் அரவணைக்கும் இடம் என்ற மாதிரி, எவரையும் அரவணைக்கும் இடம் என்ற மாதிரி யாழ்ப்பாண அந்த முதலாளி எழுத்துது இல்லைன்னா அதுக்கு தமிழ், அதாவது மொழி சார்ந்த இடம், தமிழ் மொழி சார்ந்த இடம். உப்பென்ன, அதாவது பண்பாட்டில் சிறந்த ஒரு இடம். அதாவது பாவன்னா பாரம்பரியம். ஸோ பாரம்பரியம் அங்கே உண்மையாக இருக்குது. லைப்ரரி. அடுத்தது என்னென்ன தேவை, பாரம்பரியத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. அடுத்த அதாவது நாணயம் ஆனவர்கள். அதாவது அங்கே உள்ளவர்கள் எல்லாரும் நேர்மை, நாணயமானவர்கள். உம்மன்னா, அதாவது மகத்துவம். ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, மகத்துவமானவர்கள். ஸோ அப்படி யாழ்ப்பாணத்தை ஒரு பிரித்து போட்டுச்சுது ChatGPT. ஸோ அது உண்மை போய் என்றதை நீங்கள் கீழே கருத்தில் எழுதுங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு விடயத்தை இன்னும் சொல்லுவேன். அதாவது யாழ்ப்பாணத்தில் அங்கே பல சோதனைகள், பல வேதனைகள், 30 ஆண்டு இருட்டுக்கு இருந்த யாழ்ப்பாணம், அப்படி பல விடயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அங்கே தான் பல விடயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே தான் பலர் படித்து வெளிநாடு போய் சென்று வேலைக்கு போனார்கள். ஸோ அங்கு தான் அதிகபட்சம் படித்தவர்கள் வாழ்ந்த இடம் என்று சொல்லப்படுகின்றது. ஸோ அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி கொஞ்சம் யாழ்ப்பாணத்தை முடக்கி வச்சது உண்மையாக சொல்லப்போனால் அது முந்தைய சிங்கள அரசுகள் தான், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்படி கொஞ்ச நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் இந்த கோதாஸ் மாதுலன். ஸோ இவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் கிரிக்கெட்டில். உண்மையாக சொல்ல கிரிக்கெட்டுக்கும் எனக்கு ரொம்ப தூரம், அதால் அதை பற்றியான ஆளை சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நான் இந்த நபரை பற்றி மட்டும்தான் தெளிவாக சொல்ல வேண்டும். அதாவது இந்த நபர் இந்திய அணிக்கு இலங்கைக்கு நடந்த விளையாட்டில் ஒரு பெரும் பங்கு கொடுத்துருக்காரு. அதாவது உங்களுக்கே தெரியும், முந்தைய பீச்சு பந்தாளர், அதாவது சுழல் பந்து ஸ்பீட்டாக போடக்கூடிய ஒரு ஆரண்டு பார்த்த மாதிரி இருந்தால் முத்தையா முரளிதரன் அவர்கள். ஸோ அவருடைய பேச்சு தான் முந்தைய ஒரு காலத்தில் இருந்தது. ஸோ இனி இவருடைய, அதாவது கோதாசின் பேச்சு தான் இருக்கும் என்றே மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் உண்மையாக இந்தியாவிலேருந்து வரப்பட்ட சூரியவம்சி என்ற ஒருவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சிறிய வயதிலிருந்தே அந்த விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆனவர். அவரை பற்றியான வரலாறுல நான் பார்த்த அப்படியே தான் சொல்கிறேன். அப்படி ஒரு நல்ல விளையாட்டுக்காரர். அதில் கொஞ்சம் கலகலப்பு நடந்தது. அப்படி ஒரு நிலையில் அவர் இவருடைய பந்து வீச்சுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல், அதாவது அவரால் நார்மலாக அடித்தா 6 அல்லது 4 அப்படி தான் அடிக்கக்கூடியவர். அதை இவருடைய பந்து அடிக்கி அவரை தாக்கு பிடிக்க முடியாமல் அவரும் ஏதோ ஒரு வகையில் வக்கி தலை குனிந்த காட்சிகளை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. ஸோ மொத்தத்தில் நமக்கு வெற்றி தான். ஆனால் என்ன உண்மையான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞர்கள் இன்னும் யாழ்ப்பாணத்தில் பலர் முடங்கி இருக்கிறார்கள், பலர் அங்கே இருக்கிறார்கள். அதாவது யாழ்ப்பாணத்து இளைஞர்கள்னா பெரிய ஒரு பேச்சு இருக்குது. அப்படின்னா அங்கே வால் சண்டை, அது அல்லாட்டி கத்து சண்டை, அல்லாட்டி குத்துச்சண்டை, அப்படி இப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச கொழும்புலேருந்து பல இடங்களில் இதைத்தான் பேசுவார்கள். ஆனால் அங்கே தான் எல்லாம் இருக்குன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு அமெரிக்காவில் தோக்கால் சுடுபடுறாங்க, அமெரிக்காவில் துவக்கு விற்கப்படுது, அமெரிக்காவில் எல்லாம் கெட்ட. ஆனால் அமெரிக்காவில் தான் எல்லாம் உலகத்துக்கு வருது. அதே மாதிரி தான் இந்த இலங்கை என்ற இடத்துக்கு யாழ்ப்பாணம் எவ்வளோ முக்கியம்ன்றது இந்த விடயங்களில் வச்சு இந்த இலங்கையில் வாழ்கிற மக்கள், அதாவது அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேணும். அதுக்காக நான் இனவாதமோ இல்லை இடவாதமோ ஒரு வாதமும் இல்லை. நான் சொல்ல வேண்டியதை நேர்மையாக சொல்லுவேன். இதே இது மட்டக்களப்பில் நடந்தாலோ, இதே இது கொழும்பில் நடந்தாலோ, இதே இது எங்கே நடந்தாலும் நான் அதைத்தான் சொல்லியிருப்பேன். அதாவது சொல்ல வேண்டியதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையாக அதுதான். அதாவது அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்குன்ற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது சிங்கள அரசுன்ற பெரிய ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். ஸோ அதாவது வாழ்க்கையே இல்லாமல் அங்கே வாழ ஆரம்பிக்க போகிற இளைஞர்களை யோசித்து பார்த்தா பெருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த கோதாஸ் அந்த பந்து வீச்சாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ற தமிழ் புகழையும் யாழ்ப்பாணத்து புகழையும் உலகம் பூரா இப்போ பரப்பியதுக்கு. ஸோ முடிஞ்சவரை அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், முடிஞ்சவரை அவர் இன்னும் மேல் நோக்கி வளர வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை இந்த வீடியோ சேவ் பண்ணுங்கள்.